வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வந்துவிட்டது. குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிட்ருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உண்டான ஒரு பதிவாக இருக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்களை உங்களுக்காகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்து எந்த கம்யூனிட்டி, என்ன ரேங்க்கு, யாருக்கெல்லாம் ரிசல்ட் பொருந்தும், ஸோ 300 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெறணும், ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா தகவலுமே நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஸ்டேட் ரேங்க்கு, ஸ்டேட் லெவலில் 2வது மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறப்ப ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 244 ஸ்டேட் ரேங்க். ஸோ அந்த கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிலர் எல்லாமே ஒருத்தர் தான் ஸ்டேட் ரேங்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்டேட் ரேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் இருக்கிறார்கள். ஓகேங்களா? அவங்களுடைய இது போயிட்டு செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸ்டேட் லெவல் ரேங்க்கில் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்லேயும் கம்யூவல் ரேங்க் லிஸ்ட்லேயும் செக் பண்ணுறப்ப 8வது இடம் 6வது இடம்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நிறைய பேர் ஒரே ஒரு ஆள் தான் ஸ்டேட் லெவல் நினைக்க வேண்டாம். ஸ்டேட் லெவலில் ஒரே மார்க் ரேஞ்சில் ஒரு 6-7 பேர் கண்டிப்பாக இருக்காங்க ஒரு மார்க்கில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ரேங்க் பார் அந்தந்த கம்யூவல் வைஸாக சேஃப் ரேங்க்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் சேஃப் ரேங்க்கு அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் அதுக்காக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். 300 மதிப்பெண்களுக்கு என்ன மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு சேஃப் ரேங்க்குள்ளே வரீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் கம்யூனிட்டியில் பேசிக்காக ஜென்ரல் கம்யூனிட்டியில் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிராண்ட் டோட்டல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 700லேருந்து 900 கம்யூனிட்டி இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31% இடஒதுக்கீடு. ஆண்கள், பெண்கள் எல்லா கேட்டகரி யார் வேணாலும் ஜென்ரல் கேட்டகரியில் வரலாம். ஸோ அப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 239, உமன்ஸாக இருந்தால் அதில் 225, பிஎஸ்டிஎம்னா 215, பிஎஸ்டிஎம் உமன் 210, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் 205. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் கம்யூனிட்டியில் காம்படிஷனில் போகிறப்ப. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப பிசிக்கு 26%. ஓகேங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிக்குள்ளார என்ன ரேங்க்கு, உமன் கேட்டகிரி, உமன் இந்த மாதிரி கேட்டகிரி வரப்போ பிசிக்கு சேஃப்ரோ ஜென்ரலில் பிசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து 850 ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க, 850 to 1500 ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா 100% அவங்க சேஃப் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிசிக்கு பொறுத்த வரைக்கும் உமன் கேட்டகிரியாக இருந்தால் 540 வரணும், ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருந்தால் 75 100 வரணும். இந்த டோட்டலாக எல்லாத்துக்குமே சேர்த்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறப்போ ஒரு 650 அந்த வேக்கன்சிஸ்குள்ளார வரணும். இது எல்லாமே கம்யூவல் ரேங்க்கு ப்ளஸ் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேக்கன்சிஸோடைய பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1500 வரைக்கும் 850 ஸோ ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு. ஸோ மார்க்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். 26%. ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 233, உமன்ஸுக்கு 220, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 215, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 200, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 195. ஸோ இந்த மார்க் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி கிடைக்கும். அடுத்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 1200க்குள்ளாம இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்தீங்க, கம்யூவல் ரேங்க்கு ப்ளஸ் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் பட்டியலை நம்ம பார்க்கலாம். எம்பிசி இது நம்மளுடைய எம்பிசிக்கு மதிப்பெண்கள் பட்டியல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப
ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210, உமன்ஸுக்கு 205, பிஎஸ்டிஎம்க்கு 200, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 195, பீரியட் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஃபர்டு என்சிசி ஸ்போர்ட்ஸு 190ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்த்தரலாம். எஸ்சி இந்த கேட்டகரி பார்க்குறப்ப ஒரு 500லேருந்து 790 இல்லை 850 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட் கம்யூவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க் ரெண்டுமே ஓகேங்களா. கம்யூவல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஓகே. ஸோ ஒரு 100க்குள்ளே இருந்தால் கூட கம்யூவல் ரேங்க்கில் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ மார்க் லிஸ்ட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 205, உமன்ஸுக்கு 200, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 195, பிஎஸ்டிஎம் உமன் 190, பீரியட் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஃபர்டு 185. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து பார்க்குறப்ப நம்ம ஒரு 250லேருந்து 500 மதிப்பெண்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தாவே போதும் ஓகேங்களா. கம்யூவல் ரேங்க்கில் பொறுத்த வரைக்கும் 300-400க்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 200, உமன்ஸுக்கு 195, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 190, பிஎஸ்டிஎம் உமன் 155, பீரியட் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஃபர்டு 180. அடுத்து எஸ்டிக்கு நம்ம பார்த்தரலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300க்குள்ளாமல் இருக்கணும். ஓவரால் ரேங்க்கு கம்யூவல் ரேங்க் எல்லாமே. ஸோ கம்யூவல் ரேங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100க்குள்ளே தான் வருவாங்க, பெருசாக போகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ நம்மளுடைய மதிப்பெண்கள் வந்து ஜென்ரலுக்கு 195, உமன்ஸுக்கு 190, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 155, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 150, பீரியட் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஃபர்டு 175. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு அடித்து சொல்கிறாங்க. சிவி செலெக்ஷனுக்கு மட்டுமே கிடையாது, போஸ்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய முடிவுகள் வந்துவிட்டது. குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிட்ருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உண்டான ஒரு பதிவாக இருக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்களை உங்களுக்காகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்து எந்த கம்யூனிட்டி, என்ன ரேங்க்கு, யாருக்கெல்லாம் ரிசல்ட் பொருந்தும், ஸோ 300 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெறணும், ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா தகவலுமே நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஸ்டேட் ரேங்க்கு, ஸ்டேட் லெவலில் 2வது மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறப்ப ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 244 ஸ்டேட் ரேங்க். ஸோ அந்த கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ சிலர் எல்லாமே ஒருத்தர் தான் ஸ்டேட் ரேங்க்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்டேட் ரேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் இருக்கிறார்கள் ஓகேங்களா. அவங்களுடைய இது போயிட்டு செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸ்டேட் லெவல் ரேங்க்கில் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்லேயும் கம்யூவல் ரேங்க் லிஸ்ட்லேயும் செக் பண்ணுறப்ப 8வது இடம் 6வது இடம்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. நிறைய பேர் ஒரே ஒரு ஆள் தான் ஸ்டேட் லெவல் நினைக்க வேண்டாம். ஸ்டேட் லெவலில் ஒரே மார்க் ரேஞ்சில் ஒரு 6-7 பேர் கண்டிப்பாக இருக்காங்க ஒரு மார்க்கில் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ரேங்க் பார் அந்தந்த கம்யூவல் வைஸாக சேஃப் ரேங்க்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் சேஃப் ரேங்க்கு அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் அதுக்காக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். 300 மதிப்பெண்களுக்கு என்ன மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு சேஃப் ரேங்க்குள்ளே வரீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் கம்யூனிட்டியில் பேசிக்காக ஜென்ரல் கம்யூனிட்டியில் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கிராண்ட் டோட்டல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 700லேருந்து
900 கம்யூனிட்டி இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31% இடஒதுக்கீடு. ஆண்கள் பெண்கள் எல்லா கேட்டகரி யார் வேணாலும் ஜென்ரல் கேட்டகரியில் வரலாம். ஸோ அப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 239, உமன்ஸாக இருந்தால் அதில் 225, பிஎஸ்டிஎம்னா 215, பிஎஸ்டிஎம் உமன் 210, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டாக வந்தால் 205. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் கம்யூனிட்டியில் காம்படிஷனில் போகிறப்ப. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப பிசிக்கு 26%. ஓகேங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்குள்ளார என்ன ரேங்க்கு, உமன் கேட்டகிரி, உமன்னு இந்த மாதிரி கேட்டகிரி வரப்போ பிசிக்கு சேஃப்ரோ ஜென்ரலில் பிசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து 850 ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க, 850 to 1500 ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா 100% அவங்க சேஃப் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிசிக்கு பொறுத்த வரைக்கும் உமன் கேட்டகிரியாக இருந்தால் 540 வரணும், ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருந்தால் 75 100 வரணும். இந்த டோட்டலாக எல்லாத்துக்குமே சேர்த்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறப்போ ஒரு 650 அந்த வேக்கன்சிஸ்குள்ளார வரணும். இது எல்லாமே கம்யூவல் ரேங்க்கு ப்ளஸ் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேக்கன்சிஸோடைய பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1500 வரைக்கும் 850 ஸோ ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு. ஸோ மார்க்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். 26%. ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 233, உமன்ஸுக்கு 220, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 215, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 200, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 195. ஸோ இந்த மார்க் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி கிடைக்கும். அடுத்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1200க்குள்ளாமல் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்தீங்க, கம்யூவல் ரேங்க்கு ப்ளஸ் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் பட்டியலை நம்ம பார்க்கலாம். எம்பிசி இது நம்மளுடைய எம்பிசிக்கு மதிப்பெண்கள் பட்டியல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210, உமன்ஸுக்கு 205, பிஎஸ்டிஎம்க்கு 200, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 195, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸு 190ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்த்தரலாம். எஸ்சி இந்த கேட்டகரி பார்க்குறப்ப ஒரு 500லேருந்து 790 இல்லை 850 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட் கம்யூவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க் ரெண்டுமே. ஓகேங்களா? கம்யூவல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஓகே. ஸோ ஒரு 100க்குள்ளே இருந்தால் கூட கம்யூவல் ரேங்க்கில் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ மார்க் லிஸ்ட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 205, உமன்ஸுக்கு 200, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 195, பிஎஸ்டிஎம் உமன் 190, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் 185. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து பார்க்குறப்ப நம்ம ஒரு 250லேருந்து 500 மதிப்பெண்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தாவே போதும். ஓகேங்களா? கம்யூவல் ரேங்க்கில் பொறுத்த வரைக்கும் 300-400க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 200, உமன்ஸுக்கு 195, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 190, பிஎஸ்டிஎம் உமன் 155, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் 180. அடுத்து எஸ்டிக்கு நம்ம பார்த்தரலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300க்குள்ளாமல் இருக்கணும். ஓவரால் ரேங்க்கு கம்யூவல் ரேங்க் எல்லாமே. ஸோ கம்யூவல் ரேங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100க்குள்ளே தான் வருவாங்க, பெருசாக போகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ நம்மளுடைய மதிப்பெண்கள் வந்து ஜென்ரலுக்கு 195, உமன்ஸுக்கு 190, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 155, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 150, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் 175. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு அடித்து சொல்கிறாங்க. சிவி செலெக்ஷனுக்கு மட்டுமே கிடையாது, போஸ்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.